புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெண்கள் சாய்ஸ் வித் மீ தேவி ஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரீ ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஆல்பபெட் மேல தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றோம். நியூமரிக் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். நியூமரிக் அப்படிங்கறத நம்ம லைஃப் ஸ்டைல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எங்கமே பாத்தீங்கன்னா மேக்ஸ் 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 தான். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி விளையாட்டு போக்கிலே விட்டு ரைம்ஸ் மூலமா, பாட்டு மூலமா, டச்சிங் மூலமா, அந்த கவுண்டிங் மூலமா எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி நிறைய டிப்ஸ் சொல்லி தர வராங்க ஜெயப்பிரியா. வாங்க பார்க்கலாம். எண் எழுத்து இவை ரெண்டும் கண் அப்படின்னுட்டு நமக்கு தெரியும். எழுத்தோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ஸ்ல எல்லாமே வந்துட்டு எழுத்தோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு வராங்க. ஆனா இந்த எண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோமே, இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது அந்த அளவுக்கு இன்னும் ஒரு அவேர்னஸ் இல்லை. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி எல்லா இடத்துலையுமே நம்பர்ஸ் இருக்குது. நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்பர்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸு நிறையவே கொண்டு வந்துட்டுருக்கோம். காலையில் எழுந்ததும் நம்ம வந்துட்டு எதனா இருக்கிறச்சு வந்து ஒரு திங்ஸ் எடுக்கிறோம்னா கூட எத்தனை நம்பர் ஆஃப் திங்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வந்துட்டு அந்த நம்பர்ஸை வந்துட்டு நம்ம நிறையவே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறச்சு அதை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? What number is this, baby? Standing line, sleeping line, standing line. 4 அப்படிங்கிற நம்பரை காமிச்சிட்டு அந்த இதுதான் 4 அப்படின்னு சொல்லி அந்த 4 ஒரு 10 முறை எழுத வச்சு அப்புறம் அந்த 4 வந்துட்டு இந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவோன்றதை சொன்னால் பத்துமா? அது பத்தாதுன்றது தான் வந்துட்டு எங்களுடைய கோட்பாடு. Standing line, 1, sleeping line, standing line. What number is this? 5. Very good. ஒரு குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது சாங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகம். குழந்தைக்கு ஒரு சாங்காக சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட மைண்டில் அது பதியறதும் ரொம்ப நல்லா பதியும். ஸோ இந்த 4ங்கிறத எப்படி நம்ம சாங்கில் கொண்டு வரும்? இதுக்கு நமக்கு நிறைய ரைம்ஸ் இருக்கவே இருக்கு. 1, 2 buckle my shoe, 3, 4 shut the door, 5, 6 pick up sticks, 7, 8 lay them straight, 9, 10 a big fat hen. இந்த சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு பல விதங்கள்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த நர்சரி ரைம்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அவன் அந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு தக்க அந்த மாதிரியான ஒரு ரைமா எடுத்து சொல்லி கொடுக்கும்போது குழந்தைக்கு புரியறதும் ஈஸியாகவும் இருக்கும். நேச்சுரலாக வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த நேச்சரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு லீவ்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண வைப்போம். அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு சமயத்தில் ப்ளக் பண்ண கூட சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தைங்க அந்த லீவ்ஸை வந்துட்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணி கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நேச்சரில் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிக் பண்ணி எடுங்க அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரேண்டமாக சில ஆப்ஜெக்ட்ஸை போய் பிக் பண்ணுவாங்க. 4 balls in this basket, one by one, one by one. Now we'll start from here. Take the ball and put it. Say 1, 1, 2, 3, 4. Take the triangles. Count 1. Very good. Put it here. 2, 3, 4. How many triangles? 4. சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஓடி விளையாடிட்டு இருக்கிறதே தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடிலி இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். அதாவது ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி வச்சு அவங்கள போய் பிக் பண்ண வைக்கிறதோ ஆப்ஜெக்ட்ஸை, ஆர் ஒரு மற்ற குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்க வைக்கிறதோ. இந்த ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 5 குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு மற்ற 4 குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்க சொல்லுவோம். அப்போ கொடுக்கும்போது அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்து அப்போது 1, அப்புறம் 2, அப்புறம் 3, 4 அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களுக்கு அது அப்படியே டச் அண்ட் ஃபீல் முறையிலையும் புரியும். How many friends did? 4 friends. வீட்டில் நம்பர்ஸ் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடங்கள்லையும் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் நம்பர்ஸை வந்து குழந்தைங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குக்கு நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அந்த தெருவோட பேரில் நம்பர் இருந்தாலோ, இல்லை அந்த ஷாப்போட நம்பர் வந்து 4 அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னாலோ, இல்லை அந்த குழந்தைக்கு வந்து கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா
அந்த அமௌண்ட் அதெல்லாத்தையும் காமிச்சு இது வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்லும்போது இவ்வளோ ருபீஸ்னு சொல்லும்போது அதில் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வர்றது. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு திங்ஸ் எதனா வாங்கி கொடுக்கும்போது இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருந்தால் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து லெஸ் மோர் அப்படிங்கிறதெல்லாமும் கொண்டு வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேரண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள். லாண்ட்ரியில் வந்துட்டு திங்ஸை சார்ட் அவுட் பண்ணி போடும்போது அங்கே நம்பர்ஸ் கொண்டு வரலாம். இப்போ வந்துட்டு இத்தனை டீஸ்பூன் திங்ஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சமையலில் ஆட் பண்ணும்போது அதை வந்து சொல்லலாம். இங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் நம்பர்ஸை ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, எனக்கு வேலை இருக்குது, நீ போய் உன்னுடைய புக்கை படி, இல்லாட்டா போய் டிவி போய் பாரு, கார்ட்டூன் போய் பாரு அப்படின்ற மாதிரி குழந்தைய வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்ய விரட்டி விட்டுறாம உங்களோட ஒர்க்கோடவே இன்வால்வ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கும் டென்ஷன் கம்மியாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. குழந்தைக்கும் வந்துட்டு நம்மள எல்லா விஷயத்துலையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்ற ஒரு செல்ஃப் எஸ்டீம் வரும். இது பின்னடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் பிஹேவியர் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு பேசிக் மாதிரி, ஒரு ஃபண்டமெண்டல் மாதிரி. இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நீங்க ஈஸியாவே பண்ணலாம். Numbers here. What number is this? Number 1. What number is this? 1. And what number is this? 2. 2. Very good. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மேக்கப் போடுறது தான். அதுலயும் அட்ராக்டான விஷயம் அப்படின்னா ஐஸ் தான். ஸோ ஐலைனர் லுக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம நிகழ்ச்சியிலேயே விங் ஐலைனர் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு புதுசா 2 ஐலைனர் லுக் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கு முன்னாடி ஐ மேக்கப் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை கிளென்ஸ் பண்ணிடணும். இல்லை எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் கிளென்ஸ் பண்ணிட்டு, என்ன மேக்கப் போடுறதா இருந்தாலும் கிளென்ஸ் பண்ணிட்டு போட்டாதான் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். ஐலைனர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ மேலே போடுற மாதிரி நம்ம கீழேயும் அப்ளை பண்ண போகிறோம், ஃபிஷ் டெயில் மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஐ மேக்கப் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டபுள் வைன். கீழே இருந்து ஒரு லைன், அதாவது விங் கரெக்டா இந்த எட்ஜ்ல இருந்து ஸோ நம்ம ஆல்ரெடி மேலே வரைஞ்சதை விட இதை கொஞ்சம் லென்த்தாக வரைஞ்சிங்கன்னா தான் அந்த டபுள் விங்ஸ் வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்ட்டிக்கு போகும்போது இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த விங் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டுக்கலாம். இவ்வளோ லென்த்தாக போட்டுமா அப்படிலாம் இல்லை, உங்கள் காஸ்டியூமுக்கு சூட் ஆகிற மாதிரி பாருங்கள். இப்போ லைனர் வந்து எங்கேயாவது ஸ்மட்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இன்னொரு ஐலே. இப்போ நம்ம ஃபைனலாக காஜல் அப்ளை பண்ணணும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த மந்த் சேலரியை எப்படி வந்து கரெக்டா யூஸ்ஃபுல்லா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ சில பேருக்கு வந்து தெரியாது எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது, செலவு பண்ணிடுவாங்க, வேஸ்ட் ஆயிடும் மணி. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம எப்படி யூஸ்ஃபுல்லா சேவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்காக புவனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். எங்க ஆஃபீஸ்ல புதுசா இப்போ ஒரு கொலீக் ஜாயின் பண்ணிருக்காரு. அவரோட பிஹேவியர் ஒரு மாதிரி ஃபன்னியா இருக்கும்.
ஒரு 25, 26 தேதி ஆச்சுனாக்கா எல்லார்கிட்டையும் போய் பைசா கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவாரு. 30ஆம் தேதி காத்தால ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா ஒரு 10 தடவையாவது வந்து சம்பளம் வந்துருச்சா அப்படின்னு நெட் பேங்கிங்ல போய் செக் பண்ணுவாரு. ஸோ ஹி லிட்டரலி லிவ்ஸ் மந்த் டு மந்த். இது வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட நான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரிதான பிஹேவியர். யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன், சம்பாதிக்கிறதுலாம் செலவு பண்றதுக்கு தானே, இவ்வளவு நாள் படிக்கும் போதெல்லாம் கையில பைசா இருக்குல்ல, இப்ப சம்பாதிக்கிறேன் செலவு பண்றேன், வாட்ஸ் த பிக் டீல் அப்படின்னு. ஸோ அப்ப வந்து என்னோட சீனியர் ஒருத்தர் வந்து உட்காத்தி வச்சு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி கொடுத்தாரு. புவனா, நீ வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா கூட செலவு பண்ணலாம், பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு செலவுக்கு தேவையான அளவு வந்து எப்பவுமே சம்பாதிக்க முடியும்னு நினைச்சுக்காத. there will be times in your life உன்னோட செலவுகள் வந்து நிறைய இருக்கும், ஆனா அவ்வளவு சம்பாத்தியம் இருக்காது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதை அவர் சொல்லும்போது ஒரு கிராஃபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நம்ம வந்து ஒரு 20 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம சம்பாத்தியம் வந்து நம்மளோட ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்ஃபிளேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏறிட்டே போகும். ஒரு நாளைக்கு ஒரு 60 வயசுல நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் டேட் வரும்போது நம்மளுக்கு மாலை எல்லாம் போட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நம்மளோட இன்கம் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் வராது. இப்போ நம்ம இன்கம் பேட்டர்ன் அது மாதிரி மூவ் ஆகும். அதே செலவுகள் பார்த்தானா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட். நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு 20 வயசு வரையும் செலவுகள் நம்மளுக்காக நடக்கிறது, ஆனா வேற யாரோ செலவு பண்றாங்க. 20 வயசுல நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிற புதுசுல நம்ம வந்து வீட்லயே இருந்து வேலைக்கு போறோம் அப்படின்னா அப்பா அம்மா வந்து பாத்துக்கிறாங்க. பேசிக்கலி நம்ம கை செலவு தான், ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போறது, அது மாதிரி செலவுகள் வந்து நம்ம சம்பாத்தியத்தை விட கம்மியா இருக்க சான்ஸ் இருக்கு. ஒரு 25, 26 வயசு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகும்போது வந்து வரவங்களும் சம்பாதிச்சுட்டு வருவாங்க. ஸோ அப்பவும் வந்து கன்சிடரபிளா நம்ம செலவுகளை வந்து கம்மியா வச்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்புறம் ஒரு 30 வயசு ஆகும்போது நம்ம செட்டில் ஆகும்போது வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம உயர்த்திப்போம், மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதாவது ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தேன்னாக்கா பைக்ல போவேன், ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா கார் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா. ஸோ நம்ம சோசியல் ஸ்டேட்டஸ், நம்ம கூட பழகிறவங்கள தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திப்போம். ஸோ ஒரு 35 வயசு 40 வயசு வரும்போது பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 35 வயசு 45 வயசு வரையும் ஒரு மாதிரி சம்பாதிக்கிறதும் செலவு பண்றதும் மேட்ச் ஆகிட்டே போகும். இதே ஒரு 45 வயசுல இருந்து 55 வயசு அந்த ஒரு பிளாக் எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தர் லைஃப்ல வந்து எப்படி என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு ஆவரேஜா ஒருத்தருக்கு 25, 26 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு 32 வயசுக்குள்ள 2 பசங்க பிறக்குறாங்க. 45 வயசு அவருக்கு ஆகும்போது 2 குழந்தைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க. பசங்களுக்கு வந்து ஒரு 15, 17 வயசு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஒரு 75, 73 வயசு இருக்கும். அவர் வைஃப் எல்லாருமா குடும்பத்துல இருப்பாங்க. 45 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள அவர் வந்து 2 பசங்களை படிக்க வைக்கணும், 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பா அம்மா வந்து வயசானவங்க இப்ப நம்ம கூட இருக்காங்கன்னாக்கா அவங்களோட ஹெல்த் எல்லாம் பாத்துக்கணும். அவருக்கே வந்து 45 வயசுல ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. 30 வயசுல கடன் வாங்கியிருந்தாருனாக்கா இஎம்ஐ எல்லாம் கட்டிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு 45 இயர்ஸ்ல இருந்து ஒரு 55 வயசு வரும்போது செலவுகள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு பல மடங்கு, அதாவது ஒரு 3 நாள் இல்ல ஒரு 30 லட்சம் செலவு பண்ணலாம் ஒரு கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்றதுக்கும் ஒரு சம்பந்தமே இருக்காது அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. அதே 55 வயசுல இருந்து 60 வயசு எடுத்துனீங்கன்னா பசங்கள்லாம் செட்டில் ஆயிருப்பாங்க. பெரியவங்க இன்னும் இருந்தாங்கன்னாக்கா அவங்க ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆயிருப்பாங்க. கடன் வாங்கியிருந்தோம்னா அதெல்லாம் கட்டி முடிச்சிருப்போம். ஸோ 55 to 60 மேக்ஸிமம் சம்பாதிச்சுட்டு இருப்போம். செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா அங்க ஒரு செகண்ட் ஹனிமூன் மாதிரி திரும்பி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் இருக்கும். 60 வயசுக்கு மேல இன்கம் வில் ஸ்டாப், எக்ஸ்பென்சஸ் வில் கண்டினியூ. ஸோ உங்களோட இன்கம் ஒரு மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி போறது, திடீர்னு ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிட்டு செட்டில் ஆகுது. ஸோ இந்த இன்கமும் எக்ஸ்பென்ஸும் லைஃப் டைம் ஃபுல்லா மேட்ச் ஆகுதா? இல்ல. ஸோ நம்ம வரவுக்கு தகுந்த மாதிரி எல்லா செலவையும் பண்ணிட்டோம்னா பாக்கி டைம்ல என்ன பண்ணுவோம்? எப்போ நம்மளோட செலவுகள் ஜாஸ்தியா இருக்கோ அந்த கேப் எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தாரு. இப்ப நம்ம ஃப்ரெண்ட் எடுத்துட்டீங்கன்னா 25 வயசுல வந்து அவர் வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்றாரு. இப்படியே பண்ணிட்டே போறாருன்னு வைங்களேன். இந்த 45 வயசுல இருந்து 55 வயசு கேப் வரும்ல, அவரோட லைஃப்லயும் வரும்ல, அவருக்கும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகும்போது. அப்போ அந்த கேப்ல அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? எதுவும் சேர்த்து வைக்கல அப்படின்னா அந்த வயசுல வந்து பசங்களை காலேஜுக்கு அனுப்பணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அவர் இதர் வந்து எங்கேயாவது கடன் வாங்குவாரா இருக்கும், இல்லாட்டி நிலம் போலம் இருந்ததுன்னா இல்ல வைஃப் நகை இருந்ததுன்னா விப்பாரா இருக்கும்,
இல்லாட்டி பசங்கள்கிட்ட போய் சாரிப்பா என்னால ஃபாரின்லாம் அனுப்ப முடியாது, நீ ஏதாவது லோக்கல் காலேஜ்ல போய் படி அப்படின்னு சொல்லுவாரா இருக்கும். இது மூணுமே வந்து அக்செப்டபிளான சொல்யூஷனான்னு தெரியல. இந்த டைத்துல 25 வயசுல இருந்து ஒரு 45 வயசுல அவர் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா he could have avoided this situation. ஸோ இந்த 25 இயர்ஸ்ல வந்து இந்த ஃபோர்சைட், அதாவது இந்த மாதிரிலாம் என்னோட லைஃப்ல நடக்க போறது அப்படின்னு தெரிஞ்சா இன்னைக்கு வந்து அவர் கரெக்டான டெசிஷன் எடுக்கலாம்ல. இது வந்து எனக்கு 25 வயசு இருக்கும்போது என்னோட சீனியர் வந்து எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ என்னை வலுக்கட்டாயமா உட்காத்தி வச்சு இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி, நீ உன்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் எப்படி இருக்க போறது அப்படிங்கறது வந்து நீ இன்னைக்கு எடுக்கிற டெசிஷன்ல இருக்க போனா நீ பார்த்து டிசைட் பண்ணி உன்னோட லைஃப் அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். அந்த லெசன் வந்து எனக்கு அவ்வளவு ஏர்லியா கிடைச்சதுங்கிறது இன்னைக்கும் வந்து மனசளவுல வந்து அவரை நான் தேங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்.